அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வுடைய உதவியோடு நம்ம இந்த 3 மாத குர்ஆன் வகுப்பு என்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, இதன்படி அமல் செய்ய வேண்டாமா என்கூடிய குர்ஆன் வசனம். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று சொல்லக்கூடிய குர்ஆனை தர்தீபோட ஓதுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். இதை நம்ம மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படிங்கிற கடமை நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை எளிமையாக ஓதுவது எப்படி, குர்ஆனை இலகுவாக ஓதுவது எப்படி. அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் பல சட்டங்கள் இருக்குது. நம்ம யோசிக்கக்கூடிய சட்டங்கள் அல் மத்துல் லீன், அதே மாதிரி மத்துல் லாசிம், அப்புறமா தன்வீனின் சட்டம், அல்லாமு ஷம்ஷியா, அல்லாமுல் கமரியா, சத்து செய்யப்பட்ட நூன், இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன சட்டங்கள்னால் என்ன, குர்ஆனில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கா? நம்ம தெரிஞ்சது என்ன, குர்ஆன் தானே ஓதுகிறோம், அதில் என்ன இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சபா கிராத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. 7 கிராத்துகள் உள்ள விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன புதுசாக இருக்குது. நம்மளுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னம்னா அந்த பொருளுக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இந்த பொருளுடைய தன்மை என்ன, இது எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும், இந்த பொருள் எங்கே கிடச்சா எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆய்வு செய்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய குர்ஆன், அதை ஓதுறதில் நமக்கு வெக்க உணர்வு இருக்கக்கூடாது. அதை ஓதும் பொழுது நமக்கு வெக்க உணர்வு இருக்கக்கூடாது. அது எப்படி ஓதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த வயசை கடந்திருப்போம். நம்மளால் ஒரு மக்தபு மதரசாவில் போயிட்டு நம்மளால் உட்கார முடியாது. பெண்கள் இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஷேக் மௌலவி வாசிம் கான் ஹசனி அவர்கள் இந்த வகுப்பை எடுக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும், அதற்குண்டான சூழலை அவங்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். இதை நம்ம இலகுவாக சொல்கிற மாதிரி இருந்தோம்னா 2 விதமாக நாங்கள் நடத்துகிறோம். ஒன்று, நம்ம வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வாரத்தில் 2 நாள்னால் சனிக்கிழமை இரவு 8 to 9 மணி வரை 1 மணி நேரமும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 to 10 அல்லது 8 to 9 அந்த மணி வரைக்கும் நம்ம அது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாடத்தை எப்படி மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னோம்னா, யூடியூப் வழியாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் நம்ம பாடத்தை அப்லோடு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லைவையும் நாங்கள் கொடுத்துருவோம். லைவையுமே நம்ம கம்யூனிட்டியில், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நாங்கள் லைவையும் கொடுத்துருவோம். அந்த லைவில் மக்கள் படிக்கலாம். முதல் விஷயமாக குர்ஆன் ஓதுவதன் சிறப்பு, குர்ஆன்னா என்ன, எப்படி இறங்கப்பட்டது, அதோடைய விஷயங்கள் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு நீங்களே ஒரு நோட்டு, புத்தகங்கள், பேனாவை எடுத்து வச்சு நீங்கள் அதிலேயே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்ட்டு நீங்களே எழுதிக்கலாம். அந்த லைவ்லேயே நீங்கள் கேள்வியும் கேட்டாலும் அதற்கும் பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட ரீதியான அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தாலும் அதற்குண்டான உங்களுக்கு பதில், சந்தேகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இதில் என்னென்னா 2 நாட்கள், 3 மாதம் காலம் அவகாசம், 3 மாதத்தில் 2 நாட்கள், வாரத்துக்கு 2 நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு போவோம். அல்லாஹ் நாடினால் இது மாணவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் நம்ம அதை மீட்டலாமா அல்லது இதோட முடிச்சிருவோமா அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பயணத்தில், இந்த வகுப்பில் 8 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க இருக்காங்க. 8லிருந்து 60 வயசு உள்ளவங்களும் இருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா, சட்டங்கள், அதே மாதிரி குர்ஆனிய சட்டங்களுக்கு முன்னதாக குர்ஆனை இலகுவாக ஓதுறது எப்படிங்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் சில கேள்விகள் இருக்கும். இதை நாங்கள் எப்படி ஓதுறது, இதை நீங்கள் எப்படி எங்களோட தொடர்பு கொள்வது அப்படின்னா, யாருக்கும் வீடியோ காலோ ஆடியோ காலோ நாங்கள் யாரும் செய்ய மாட்டோம். நாங்கள் இப்போ ஏற்படுத்தக்கூடிய வீடியோக்கள் முழுவதுமாக யூடியூப்பில் நாங்கள் அப்லோடு பண்ணிவிடுவோம். அந்த யூடியூப் வழியாகத்தான் நீங்கள் பாடம் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். யூடியூப் வழியாக நீங்கள் பாடம் படிக்கணும். அல்லாஹ் நாடினால்
ஃப்யூச்சரில் அதில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்வோம். இதில் நீங்கள் பொறுமை காத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள், அனைத்து மக்களும் குர்ஆனை இலகுவாக ஓதணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சகோதரர்கள் இருக்காங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்கங்கிற அடிப்படையில் நாங்கள் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோடைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து இதில் உறுதியாக இருந்து உதவியாக இருந்து எங்களுடைய பயணங்கள் தொடரணும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பாடம் ஆரம்பமாகிறது இந்த வாரம் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு உங்களுக்கு யூடியூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் யூடியூப்புடைய லைவ் டெலிகாஸ்ட் லிங்க் கொடுக்கப்படும். விருப்பம் படுறவங்க அதில் பார்க்கலாம். வேலையாக இருக்கிறவங்க பிறகு அந்த வீடியோடைய லிங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். 2 யூடியூப் லிங்க் கொடுக்கப்படும். அல்லாஹ் நாடினால் லைவு வந்து ஒரு யூடியூப்லையும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணது அப்லோடு பண்ணுறது ஒரு யூடியூப்லையுமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை தயவுசெய்து அதை படித்து இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை படித்து குர்ஆனை ஓதுதலை முற்படுத்துமாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.